சார் இந்த சக்சஸ் அகாடமி மூலியமா வந்து காலையில் நேரமா எந்திரிக்கிற டிசிப்ளின் ஃபார்ம் பண்ணிருக்கேங்க சார். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் சிந்திப்போம் அப்படிங்கறத கத்துக்கிட்டேங்க சார். சார் நான் வந்து கடன் வாங்குறத நிறுத்திட்டேங்க. ரெண்டாவது நல்லாவே வந்து போல்டா இப்ப இந்த இடத்துலயும் வந்து என்னோட கோவம் எல்லாம் குறைஞ்சு, பிரஷர் எல்லாம் குறைஞ்சு, டென்ஷன் குறைஞ்சு நல்லா இருக்கிறேங்க சார். நல்லா தூங்குறேன், நல்லா ஹாப்பியா இருக்கிறேங்க. என்ன கத்துக்கிட்டா, அதாவது நேரத்துல எந்திரிக்க மாட்டேன், அப்புறம் கொஞ்சம் நேரத்துல எந்திரிக்கிறேன். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதாவது ரொம்ப வேட்டி பனியன் போட்டு சுத்திடுவேன். இன்னைக்கு வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாத்திருக்கேன் சார். அது பர்சனல் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரெண்டுமே கத்துக்கிட்டேங்க சார். மணி மேனேஜ்மெண்ட் வந்து முழுசா வந்து கத்துக்கிட்டேன். முன்ன கொஞ்சம் பயமா இருக்கும், மைக்கு பிடிச்சி பேசவே பயந்துக்குவேன். ஆனா இப்ப தைரியமா பேசுறேன், நம்பிக்கை வந்திருக்கு. நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் கத்துட்டு இருக்காங்க சார். நான் இந்த கிளாஸ் வந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நீட் எது, வாட்ஸ் எது, அதாவது தேவையில்லாதது, தேவை இருக்கிறது எது முக்கியமா செய்யணுங்கிறத கத்துக்கிட்டேங்க சார். சார் இந்த கிளாஸ்க்கு வரதுனால இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் நான் இந்த சக்சஸ் அகாடமி மூலயமாவே கட்டியிருக்கேங்க சார். மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டேங்க சார். அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா இங்க வந்து தாங்க சார் கத்துக்கிட்டேன். வந்து நான் வரவு செலவு எழுதுறதுனால நமக்கு என்ன நன்மைகள்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். சார் ஏர்லி மார்னிங் நேரத்துல எந்திரிக்க வந்து கத்துட்டேன். சார் நான் வெளியே போய் யார்கிட்டயுமே பேச மாட்டேன் இந்த உணவை பத்தி. இப்ப நான் சக்சஸ் அகாடமி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் தைரியமா பேசுறேங்க சார். தேவையில்லாத செலவுல கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு எது தேவையோ அந்த செலவுல இது பண்ணி பணத்தை கொஞ்சம் சேமிக்கிறத வந்து கத்துக்கிட்டேங்க சார். வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க சார். ஒருத்தருடைய துணை இருந்தாதான் வருவேன். இப்பெல்லாம் தனிப்பட்ட முறையில எல்லா பக்கமும் வர்றேங்க சார். ட்ரைனிங் மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். நான் கத்துக்கிட்டேங்க சார் நிறைய விஷயம். இல்ல கோல்ஸ் எப்படி செட் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். அப்புறம் டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும், டெய்லி டாஸ்க் வந்து நம்ம எப்படி லிஸ்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கிறது நேரமா எந்திரிக்கிறதுக்கு பழகிட்டேங்க சார். கோல் செட் பண்றது பழகி இருக்கிறேன். கோல் செட் பண்ணி அதை எப்படி நம்ம கரெக்டா நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறது கத்துக்கிட்டேங்க சார். முன்ன வந்து எனக்கு மணி மேனேஜ்மெண்ட், பணத்தை வந்துட்டு கையாளுற விஷயம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. என் பாட்டில் வந்து செலவு பண்ணுவேன், சம்பாதிக்கிறதுக்கு மேலே செலவு பண்ணுவேன். இப்போ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி